ஓகே, இந்த அண்டர் 30K இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி OnePlus Nord CE4 இருக்கு, அதுக்கப்புறம் Nothing Phone 2A இருக்கு. ஸோ ரெண்டுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் தரப்புல வந்துட்டு சாம்சங் M15 5G நமக்கு வந்து பார்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். M15 5G வர பாக்ஸ். ஸோ உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ எல்லா டிவைஸ்லையும் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் வந்து கிடைக்காது, நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3100 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து போட்டிருக்காங்க. டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் நம்ம சார்ஜர் இருக்காது, நம்ம தான் தனியாக வந்து வாங்கிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் நமக்கு வந்து இப்போ ரெண்டு கலர் வந்து அவைலபிளாக இருக்கு. ஒன்று டெனிம் பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தா லைட் கிரீன். மொபைல் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.8 நமக்கான திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 179 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஓகே, டிசைன் வைஸ்ல பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ திக்னஸ் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, ஸ்லிம் ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சர்டிஃபிகேட் இருக்கு. சாம்சங் தரப்புல வந்து ரெண்டு விஷயம் சூப்பர் ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பஞ்ச் ஹோல். ஸோ நமக்கு இந்த ஒரு சில டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாச் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நாச் டிசைன்லாம் எப்பயும் அவுடேட் ஆயிருச்சு. பட் இது நமக்கு அந்த பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் பெசல்ஸ் கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்சங்கோட ஓன் டிஸ்பிளே நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியா இருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஐபி ரேட்டிங் ஸோ எதுவுமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு. லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ நம்மளால வந்து ரெண்டு சிம் போட்டுக்க முடியும், ஒரு சிம் இல்லை ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கீழே நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் இருக்கு, அது பக்கத்தில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க, மேலே நமக்கு வந்து பார்த்தா மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல இன்ஃப்ராரெட் சென்சாராக நமக்கு OnePlus Nord CE4 இருக்கு. பட் சாம்சங் வந்து எப்பவுமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க அதை. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் நம்ம Snapdragon 7 Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பழைய ப்ராசஸ் தான், பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android ஸ்கோர்ஸில் வந்து ஒரு 5.8 lakhs மேலே ஸ்கோர் வந்து கிடைக்குது. பட் ஆனால் இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த OnePlus Nord CE4 அதுக்கப்புறம் Nothing Phone 2A ரெண்டுலையுமே நமக்கு வந்து இன்னும் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த சாம்சங் M15 கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்கோர்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் எப்போ போல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீசன்ட் செட்டிங்ஸில் வச்சு ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸில் ஒரு முக்கியமான விஷயமே நமக்கு சாஃப்ட்வேர் தான். One UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது Android 14 வந்து பேஸ் பண்ணது. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைஸ்ல நமக்கு வந்து பார்த்தா மற்ற ஃபோன்ஸ் இது மாதிரி ஆஃபர் பண்றது கிடையாது. சாஃப்ட்வேர் பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்கும். One UI பத்தி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கின். நீங்க வந்து பார்த்தா நிறைய கஸ்டமைசேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சேனல்ல One UI 6.0 என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம முதலே சொந்தமா சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கணும். ஸோ அமேசான் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தா 3100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிரைசிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்ல வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லி பேக்ல நம்மளால வந்து பார்த்தா 4K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் நமக்கு வந்து பார்த்தா 1080p 30 fps வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தா வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த போட்டோஸோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே டீசென்டான போட்டோஸ் எடுக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு OnePlusல வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் கேமரா நல்லா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும். இந்த நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தா 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Bluetooth 5.2 வந்து இருக்கு, Wi-Fi 6 வந்து இருக்கு. RAM and ROM பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ரெண்டு வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு 27000 ரூபா, 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு 30000 வந்து பிரைசிங் பண்ணிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அமேசான்ல வந்து தனி இன்னொரு வேரியன்ட் வந்து பார்த்துருந்தோம். 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 33000 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்னன்னு தெரியல. இந்த RAM வேரியன்ட் நமக்கு வந்து சாம்சங் வெப்சைட்ல அவைலபிளா இல்ல. ஓகே, இந்த பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாம்சங் தரப்புல வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பிரைசிங் மாதிரியே தெரியுது. ஸோ உங்களுக்கு மற்ற ரெண்டு ஃபோன் வந்து இருக்கு, OnePlus Nord CE4 அதுக்கப்புறம் Nothing Phone 2A. அது வந்து பார்த்தா கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நத்திங்ல வந்து டிசைன் அண்ட் கிம் லைட்லாம் நம்ம நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் OnePlusல நமக்கு வந்து கேமரா குவாலிட்டி அதெல்லாம் நல்லாவே இருக்கும்.
இருக்கும். ஸோ சாம்சங் இந்த டிவைஸ் ஏன் வாங்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே முக்கியம். பட் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் நல்லா முக்கியமாக இருக்கணும். அந்த ஒன் யூவி நமக்கு வந்து இப்போ நத்திங்கோட ஓஎஸ் அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் ஓஎஸ் ரெண்டு விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்தா சாம்சங் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸையும் வாங்கலாம். ஓகே ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் சாம்சங் M15 5G. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.